வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஆர்த்தி ராமச்சந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக இந்த விலாகை உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விலாக் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்ததும் அம்மா வீட்டுக்கிட்ட ஒரு மாரியம்மன் கோவிலில் நடந்த திருவிழாவோடைய விலாகும் சேர்த்து ஷூட் பண்ணியிருக்கேன். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையிலே அம்மாச்சி இந்த மாதிரி அடுப்பெலாம் நல்லா மொழுகி சாணி வச்சு மொழுகி கோலம்லாம் போட்டிருந்தாங்க. அழகாக சிக்கு கோலம் போட்டு குங்குமம்லாம் வச்சு அடுப்பே பார்க்க மங்களகரமாக சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வீட்டு சைடு தண்டங்கீரையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கீரையிலையுமே வாங்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தமிழ் புத்தாண்டுனாலே எல்லார் வீட்லேயும் அப்பளம் பாயாசத்தோட நல்ல சூப்பரான வெஜ் மீல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். வெளியில் பருப்பு அவிஞ்சிட்ருக்கு சாம்பாருக்காக. உள்ளுக்கு கேஸில் முள்ளங்கிலாம் வேக வச்சுருந்தேன். அப்படியே அம்மாச்சி அந்த கீரையும் ஆஞ்சு இன்றைக்கி அந்த பொரியல் செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பாவுமே அதோட தூங்கி எந்திரிச்சிட்டாலா, சரி அவளும் கொஞ்சம் வேக்கப் ஆகி வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே போய்ட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வர சொன்னேன். எங்கள் வீட்டில் ஒரு 2 குட்டி பசங்க இருக்காங்க, நம்மளோட ஹரிஹரனும் பாரதியும். அவங்க 2 பேரையும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்க 2 பேர் கூட தான் இப்போ பாப்பா விளையாடிட்டு வந்தாங்க. அப்புறம் பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் சாமி கும்பிட்றதுக்காக. உங்கள் எல்லார் வீட்லேயும் சித்திரைக்கனிலாம் படைச்சி எப்படி சாமி கும்பிட்டீங்க, நல்லா சாமி கும்பிட்டுட்டிங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இட்லி தான் வச்சுருந்தோம். நம்ம வீட்லேயே வாழை மரம்லாம் இருக்கிறதுனால நாங்கள் இலையெல்லாம் கடையில் வாங்குறதில்ல. இப்போ நம்ம வீட்டிலே பறித்து அதில் தான் இன்றைக்கி போட்டுமே சாப்பிட்டோம். நல்லா 2 தட்டு போல் இட்லி அவிச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருமே வெளியில் நல்லா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அம்மாச்சி காயெல்லாம் அரிஞ்சு சாம்பாரில் போட்டு வச்சிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே விறகடுப்பில் தான் சமைப்பாங்க. அத்தியாவசிய தேவைக்கு தான் சிலிண்டரும் இப்போ வந்தது தான். இப்போ ரொம்பவே சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். அந்த விறகடுப்பில் சாணி போட்டு மூழ்கி சமைக்கிறது ஒரு தனியான ஒரு சந்தோஷம். அது எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்கன்னு தெரில. அப்படி நீங்கள் விறகடுப்பில் சமைச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சித்திரைக்கனியும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் சாமிக்குமே படையெல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டில் ஒரு அழகான குட்டி பெண் தெய்வம் இருக்காங்க. பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருப்பாங்க. இங்கே இருக்குது பார்த்திங்களா ஒரு குட்டி கொட்டான, அதுக்குள்ளே தான் அவங்களுக்கு நாங்கள் கொலுசு வளையல் மிட்டாய் அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு ஜாமை அதெல்லாம் வச்சு எங்கள் வீட்டு பெண் தெய்வத்தை நாங்கள் வணங்குறோம். இந்த சித்திரக்கனி பிளேட்டை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஒரு எல்லோ கலர் பூ வைப்பாங்க இல்லையா, அந்த பூ மட்டும் தான் எங்களுக்கு கிடைக்கல. எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோயிலே இருக்கும், ஆனால் இப்போ இன்னும் பூக்கலை. அது வைகாசி பக்கம் தான் பூக்கும், சித்திரையில் இன்னும் பூக்க காணும். அதனால் நாங்களுமே விட்டுட்டோம். கிடைச்சது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. மனநிறைவாக கும்பிட்டு பிடிச்சதுக்கு பின்னாடி நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. நம்ம வீட்டிலேயே அறுத்த இலையெல்லாம் போட்டு இட்லி தேங்காய் சட்னி வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், அப்புறம் தண்டங்கீரை பொரியல், சாதம், இது 3 தான் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணோம். மிச்சம் இருக்கிற லிஸ்ட் எல்லாமே அம்மாச்சி மத்தியானத்துக்கு மேலே செஞ்சு வச்சுருவாங்க. நானும் ஹஸ்பண்டுமே இப்போ கிளம்பிடுவோம். அதனால் எங்கள் 2 பேருக்கும் மட்டும் மத்தியானம் லஞ்சுக்காக தான் இது செஞ்சோம். ஸோ சாம்பார், தண்டங்கீரை பொரியல், சாதம் வச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். மத்தியானத்துக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்க லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறம் மொச்சப்பயிறு கூட்டு, பாயாசம், அப்பளத்தோடு அம்மாச்சி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. பாப்பாவுமே நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டா. நாங்கள் கிளம்பிட்டு போகிற வழியில் எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு பெண் தெய்வம் சாமி கோவில் இருக்குது, அங்கே போயிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற குண்டுமணி அம்மன் கோவில்னு சொல்லுவோம். இந்த கோவில் என்னோடய ஃபேவரேட். அப்புறம் குட்டியாக ஃப்ரேம்லாம் போட்டிருந்தாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாங்க இந்த சாமி. அதையுமே பார்த்துட்டு நம்ம குண்டுமணி அம்மனையுமே நல்லா வேண்டிட்டு அப்படியே அங்கேருந்து நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். நல்லாயிருக்கும் இந்த கோவில், ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம போனோன்னா நல்லா ஒரு 1 டே ஃபுல்லாக கூட இருந்துட்டு வரலாம். அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கோவில் தான். நாங்கள் 2 பேரும் போகிற வழியில் சாமி கொண்டு போய் பூவெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்களே எங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்கள் ஊரில் இருக்கிற பிள்ளையார் கோவிலில் தமிழ் புத்தாண்டு, அதாவது தமிழ் வருஷ பிறப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பொங்கல் வைப்பாங்க. நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் வரியெல்லாம் வாங்கி பொங்கல் வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அதுதான் அந்த ஒரு பாக்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு வரவும் நைட்டுக்கு நம்ம திரும்பி இலை போட்டு நம்மளோட தமிழ் புத்தாண்டு உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. மொச்சப்பயிறு கூட்டு, நான் காலையில் லிஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இது எல்லாத்தையுமே இலை போட்டு நைட்டுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதோட அப்பளம் பாயாசமும் செஞ்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு பாயாசம், டேஸ்டியாக.
அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற மாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா வந்து நடந்துச்சு. அதனுடைய வீடியோக்கள் எல்லாத்தையும் இதோடையே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வாரம் திருவிழா, ஒரு சின்ன மாரியம்மன் கோவில் தான், ஆனால் திருவிழா ஒரு பெரிய திருவிழா, சூப்பராக இருக்கும். பூக்கரகம் எடுத்து பால்குடம், தீச்சட்டி, அதுக்கப்புறம் 108 அக்னி சட்டி, இன்னும் வேலுன்னு குத்திட்டு எல்லாமே வருவாங்க. நல்லா பார்க்குறதுக்கே ஜேன்னு சூப்பராக இருக்கும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, ஃபுல்லாக வீடியோ எப்படி ரியலாக இருந்துச்சுன்றதையே உங்களுக்கு இந்த விலாகில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பால் குடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பசங்க எடுத்தாங்க. குட்டியாக நடந்து போகிற குட்டி பாப்பாஸ்லாம் எடுத்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இதோடு பார்த்திங்கன்னா பால் குடம்லாம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஒத்த தீச்சட்டி எடுக்கிறாங்களே அதுவுமே வந்து முடிஞ்சிருச்சு. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேல்பறவை காவடியும், அதுக்கப்புறம் 2 குட்டி பசங்க, அழகாக ட்வின்ஸ் போல் அந்த பசங்க, அவங்களும், அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து வேல்பூரி வந்தாங்க. இவங்க வந்து வேல்பூரி, அதுக்கப்புறம் தீச்சட்டி எடுத்தாங்க. இந்த குட்டி பசங்க சூப்பராக வந்து டான்ஸ் ஆடினாங்க. 8 தீச்சட்டியை 3 பேர் வந்து இன்னும் சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த குட்டி பசங்களுக்கு ஏற்ற மாதிரியே அழகாக வந்து வடிவமைச்சிருந்தாங்க இந்த தீச்சட்டியுமே. அவ்வளோதான் இந்த விலாகு. அழகான தமிழ் புத்தாண்டும் முடிஞ்சிருச்சு. எங்கள் ஊருடைய அழகான அந்த குட்டி மாரியோடைய பெரிய திருவிழாவும் முடிஞ்சிருச்சு. அம்மன் வேணால் சின்னதாக இருக்கலாங்க, ஆனால் அவங்களோட அருள் ரொம்பவே பெரியது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக வந்து மக்களை வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்குறேன்.